السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் கேட்டிக் நடத்தும் இந்த ரமலான் மாத சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வின் 2ஆம் தினமாகிய இன்றைய தினம் அருள்கொடை அன்னலார் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். அருமையான பெருமக்களே, இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற நிஅமத்துக்கள் அருள்கொடைகளில் மிக உன்னதமானதும் முதலாவதானதும் மேன்மையானதும் மிகச்சிறந்ததுமானதுமானது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கியது தான். அதற்கு மேல் ஒரு சிறந்த அருட்கொடை இல்லை என்கிறது குர்ஆன். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் மூமீன்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் அவர்களிலேயே ஒரு திருத்தூதரை அனுப்பியதுதான் மகத்தான மாண்பான அருட்கொடை என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆயத்து, ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே, உலகத்தார் அத்துணை பேருக்குமே உங்களை நாம் அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று குர்ஆன் பேசுகிறது. முதலாவது சொன்ன வசனம் மூமீன்களை குறித்து சொல்லுகிறது. இரண்டாவது சொன்ன வசனம் உலகத்தில் உள்ள எல்லாரையுமே சொல்லுகிறது. அது முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடையாக இருக்கிறார்கள் என்ற சான்றுகளை அதில் ஒரு குறிப்பு, ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைய உரையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏன்னா அது குறித்து குர்ஆன் பேசுவதும் ஹதீது பேசுவதும் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான அந்த வார்த்தைகள் எல்லாம் அனந்தமானது. அதையெல்லாம் பட்டியலிடுவதாக இருந்தால் அது இந்த 10 நாளையுமே நம்ம பேசணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருட்கொடையினுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம் என்றாலே அது ஒரு பெரிய பாக்கியம். செய்திக்கு வருவதற்கு முன்பாக ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான். ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்தை நான் இப்படி கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கி வைப்பாயாக. இல்லை, அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், உம்மத் அஹ்மத் என்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் என்று சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னொரு சிறப்பை சொல்லுகிறான். இன்னொரு சிறப்பை நான் ஒரு உம்மத்திற்கு கொடுப்பேன். அப்படியா? அந்த உம்மத்தையாக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கிவை. இல்லை, அதுவும் உம்மத் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்.
இப்படி 10 விஷயத்தை சொல்கிறான். 10 விஷயத்தையுமே இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய உம்மத்துக்கு தர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, 1 சொன்னா 2 சொன்னா 3 சொன்னா அல்லாஹ் எல்லா நியாமத்துக்களையும் அந்த உம்மத்துக்கே அள்ளி கொடுக்கிறான். கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு செய்தியை கூட, ஒரு நியாமத்தை கூட இந்த உம்மத்திற்கு நீ தரல, சொன்ன 10ஐயுமே அந்த உம்மத்துக்கு நீ கொடுத்துட்ட. கடைசியாக நான் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன், அதையாவது நீ கபூல் செய். என்னன்னு அல்லாஹ் கேட்குறான். அந்த உம்மத்தில் ஒரு நபராக என்ன நீ ஆக்கி வச்சிடுன்னு கேட்குறான். எல்லாத்தையும் நீ அங்கே கொடுத்துட்ட, என்ன நபி ஆக்கி இருக்கிறா, ரசூல் ஆக்கி இருக்கிறா, வேதம் தந்திருக்கிறாய், உன்னோடு நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாய். ஆனால் இந்த சிறப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த உம்மத்தில் ஒரு நபராக நான் இருக்கக்கூடாதா என்று நான் ஏங்குகிறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை தா என்று கேட்டார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம மதிப்பை நாமவே விளங்கலைங்கிறதான் அர்த்தம். நம்முடைய அந்தஸ்து, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் விளங்கவில்லை என்பது அர்த்தம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் வந்த அத்துணை உம்மத்துக்களிலும் சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று இந்த உம்மத்தை குறித்து தான் அல்லாஹ் சொன்னான். காரணம், அருட்கொடை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து என்பதால். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த உம்மத்திற்காக தரப்பட்ட அந்த சிறப்பை உணர்ந்து, அந்த கண்ணியத்தை உணர்ந்து, நம்முடைய வாழ்வை அழகானதாக, இறைவனுக்கு பொருத்தமானதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அருட்கொடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு செய்தியாக நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தனி நபருக்கும் அவர்கள் அருட்கொடை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அருட்கொடை, ஒவ்வொரு ஊருக்கும் அருட்கொடை, ஒவ்வொரு காலத்திற்கும் அருட்கொடை. அது என்ன காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமா, குளிர்காலமா, இலையுதிர் காலமா, வெயில் காலமா, எல்லா காலங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடை. அவ்வளவு விசாலமான அருட்கொடையாக அவர்கள் திகழ்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதி, வைய வாழ்வின் இறுதி பகுதியில் இருக்கிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சுகம் இல்லை. சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டு அவங்கள பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் சுகம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்வு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க ஒரு பயம் வந்துருச்சு, இதில் நம்முடைய வாழ்வு முடிவுற்று விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. ஒவ்வொரு நோயிலையும் நமக்கு நோய் வந்ததுன்னு சொன்னால் மரணத்தை பற்றிய சிந்தனை வரணும். அது ஈமானினுடைய அடையாளம் என்கிறார்கள் அறிஞர்கள். உங்களுக்கு நோய் வந்துடுச்சா, கொஞ்சம் பெரிய நோயாக இருக்குது, காய்ச்சல் கொஞ்சம் நீண்ட நாளாக இருக்குது என்று நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் அது மௌத்தினுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மூமினுடைய ஈமானினுடைய அடையாளம். அது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வ அன ஸூ மால், எனக்கு வசதி இருக்கு, அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். வலா யர்சினி இல்லா இப்னத்துல்லி, எனக்கு வாரிசுன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. எனக்கு வாரிசுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து, இந்த சுகம், இவ்வளவு நியாமத்துக்களை நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால், நான் அதில் 2/3 பங்கு, 2/3, 2 பங்கை நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன். நான் 3, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தானே இருக்கு, அதனால் நான் என்ன செஞ்சிடறேன், அது ஒரு பங்கை கொடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடியதை எல்லாம், அந்த ஒரு பொம்பளை இருக்குதா, மனைவி இருக்கிறாங்க, வேறு குடும்பத்துலேயும் ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு போதும். மீதி 2 பங்கை நான் என்ன செய்கிறேன், ஏழை எளியவர்களுக்கு நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, அப்படி செய்யாதீங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாதா? செய்யாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் தர்மம் செய்கிறதுங்கிறது அப்படிலாம் ஒன்று மார்க்கம் உங்களுக்கு சொல்லலை. எவ்வளோ அழகிய மார்க்கங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த
அந்த ஹதீதினுடைய நிறைவு பகுதி வரும்பொழுது இதனுடைய யதார்த்தம் என்ன என்பது புரிவதோடு அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதையும் நாம் புரிய முடியும். அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3/2 பகுதிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது 3 கோடி ரூபா இருந்தால் 2 கோடி ரூபா நான் கொடுத்துட்றேன், 1 கோடி ரூபா என்னுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லும்போது அதிகம் அப்படின்னாங்க. பிஷத்தர் நாயகமே ஹாஃப் கொடுத்துட்றேன், நான் பாதியை கொடுத்துட்றேன். உதாரணத்துக்கு 3 கோடி ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 1.5 கோடி ரூபாய் நான் கொடுத்துட்டு 1.5 கோடி ரூபாய் என்னுடைய குடும்பத்திற்கு என்று சொன்ன பொழுது லா தஃபால், அப்படியும் நீங்கள் செய்யக்கூடாது. சரி நாயகமே, ஃபுல்ஸ் 3/1 பங்கு, 1/3, 3/1 பங்கு, 1 கோடி, 2 கோடியை நான் என்ன செஞ்சிட்றேன், என்னுடைய குடும்பத்திற்கு 1 கோடியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபுல்ஸ் கசீர், பரவாயில்ல, அதுவும் அதிகம்தான், ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, சொல்லிட்டு அடுத்த ஒன்று சொல்கிறாங்க, இன்னக்க அந்தஸர வரசதக அக்னியா கைரும் மின் அந்ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூனன் நாஸ். உனக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், இந்த வசதிகளையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு மொத்தமாக நீ வழங்கிட்டு உன்னுடைய குடும்பத்தை கையேந்த வச்சிடாத அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய குடும்பத்தை நீ கையேந்த வைத்து விடாதே, அது சிறந்த விஷயம் அல்ல. உன்னுடைய குடும்பத்திற்கு நீ உதவு. உன் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் யார் என்பதை பார்த்து நீ கொடு. அவங்களை கையேந்த வைக்காத. அடுத்தவர்களுடைய வீட்டு வாசலில் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நிற்க வைக்காதே சஅத் ரலியல்லாஹு தஆலா என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஒரு தன்மானமான விஷயத்தை இந்த சமூகத்துக்கு கற்றுத்தராங்க. நீங்கள் பாருங்க, நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓ மக்களை நீ கையேந்த வைப்பையா, அடுத்தவங்கிட்ட போய் ஏதாவது தாங்கன்னு கேட்க வைப்பியா? அப்படி வைக்கக்கூடாது, ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள் சாயத். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க அதிகமாக கொடுங்க, சுலுதும் கூட 3/1 பங்கும் கூட அதிகம், ஆனாலும் பரவாயில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க. இப்போ ஃபுகஹாக்களாகிய சட்ட நிபுணர்கள் இப்போ இதெல்லாம் இந்த ஹதீத் இருக்கிறது, ஆயத்து இருக்கிறது, இதெல்லாம் சாரம், அதிலிருந்து தான் சட்டங்கள் பெறப்படும். அந்த நேரடியாக சில சட்டங்களை பெற முடியாது அதிலிருந்து. இப்போ இமாம்கள் அதில் என்ன சொல்கிறார்கள், அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஃபுகஹாக்களாக இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள் சொல்லுவது, நீங்கள் ஒரு வசியத்தை செய்கிறீங்க, பள்ளி வாசலுக்கு கொடுக்கணும், அல்லது இந்த அனாதை நிலையத்துக்கு கொடுக்கணும், இதை அனாதை நிலையத்துக்கு கொடுங்க, பள்ளி வாசலுக்கு கொடுங்க, அல்லது இந்த குமர் காரியத்திற்கு கொடுங்க, அல்லது இந்த ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்களுக்கு கொடுங்க என்று வசியத்தை செய்கிறீங்க. இப்போ நம்ம தமிழில் வசியத்துன்னு சொன்னால் அந்த உயில் எழுதுறாங்கல்ல, உயில் எழுதி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, வசியத்து அதுதான். அந்த வசியத்தை நீங்கள் செய்கிறதாக இருந்தால், இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 கோடி ரூபாய் இருக்குது, அதில் 1.5 கோடி ரூபாய் நீங்கள் உயில் எழுதி வைத்தால் அது செல்லுபடி ஆகும். எப்படி ஆகும் என்றால் 1 கோடி தான் செல்லுபடி ஆகும், 1.5 ஆகாது. அதில் 3/1 விட நீங்கள் அதிகமாக வசியத்து செய்ய முடியாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றதெல்லாம் உன் குடும்பத்துக்கு தான், உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன் பெற்றோர் இருந்தால் பெற்றோருக்கு, அவங்களுக்கு போய் சேரும். அந்த அடிப்படையில் தான் நீ செய்யணுமே, கொடுக்கணுமே தவிர நீங்கள் 3 விட அதிகமாக, 3/1 பங்கை விட அதிகமாக நீங்கள் வசியத்து செய்தால், உயில் எழுதி வைத்தால் அது 3/1 பங்கோடு தான் முடியும். இன்னும் சிறப்பாக விஷயம் என்னன்னா, அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபுஸ்ஸுலுது கதீர், 3/1 பங்கும் கூட அதிகம்தான், ஆனாலும் பரவாயில்லை என்று சொன்னதால் அந்த 3/1 பங்கை விட கொஞ்சம் குறைவாக இருப்பது நல்லதுன்னு எழுதுகிறாங்க. 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்களே, 99 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 100 லட்சம் இல்லாமல் 99 லட்சம் என்று கொடுங்கள், அதுதான் சிறந்தது என்கிறார்கள். இங்கே அவர்களினுடைய அருட்கொடை எப்படி வெளிப்படுகிறது? எந்த குடும்பமும், என் சமூகத்தை சார்ந்த எந்த குடும்பமும் இந்த ஏழைகளாகவே இருந்துட்டு போயிட்டால் ஒன்றும் பெருசாக தெரியாது சகோதரர்களே. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, வசதியோடு வாழ்ந்துட்டு இந்த ஏழ்மை நிலைக்கு போகிறதுங்கிறது ஆபத்தானது, பெரிய சங்கடமானது. காலமெல்லாம் ஏழைகளாக வாழ்ந்து வறுமையிலே உழண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலை அவர்களுக்கு பெருசாக தெரியாது.
அது அவர்களுடைய உள்ளத்தை பெருசா பாதிக்காது. கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க, பழகிட்டாங்க. ஆனால் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துவிட்டு வறுமையை நோக்கி பயணிப்பது என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம். அது அப்படி வாழ்ந்து கெட்ட குடும்பம் நம்ம சொல்லுவாங்க இல்லை, தமிழில் சொல்கிறது வாழ்ந்து கெட்ட குடும்பம். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க தெரியுமா? கஷ்டம் சொன்னால் மன உளைச்சலில் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய மன உளைச்சல்கள் இருப்பார்கள். என் சமூகத்தில் மன உளைச்சலுக்கு இந்த சமூகம் மக்கள் ஆளாகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதில் நம்ம தெளிவாக உணரணும். எவ்வளவு கருணையோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சொன்ன போதனைகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், வரிசைப்படுத்திக்கிட்டே வர்றேன். மக்ரிபினுடைய நேரம் வந்தால், மக்ரிபினுடைய நேரம் வறுமையானால் அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு கதவுகளை தாளிடுங்கள்ங்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நடக்கிறது இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? மக்ரிபுடைய நேரத்தில் உங்களுடைய வீட்டு கதவுகளை தாளிடுங்கள். மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் தான். அந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை வெளியிலே கொண்டு செல்லாதீர்கள், வெளியில் அனுப்பாதீங்கிறாங்க. இது புகாரியிலே ஹதீத் இருக்குது. இது ரொம்ப முத்தஃபக்கான ரொம்ப சிஹத்தான ஒரு ஹதீத். அது குழந்தைகளை நீங்கள் வெளியே அனுப்பாதீர்கள். அந்த நேரம் மக்ரிபிலிருந்து இஷா. முந்தைய காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த காலத்தில் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்ரிப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் முசல்லால உட்காந்துருவாங்க. வீட்டில் பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் முசல்லாலே உட்காந்துருப்பாங்க. உட்காந்து இஷா வரைக்கும் முசல்லாலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற சமையல் அது இதெல்லாம் நடக்கும். நானும் பார்த்துருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், எங்கள் ஊரில் பார்த்துருக்கிறேன். எல்லா ஊர்களையும் அப்படி தான் இருந்திருக்கணும். மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் முழுமையாக முசல்லாவிலே உட்கார்ந்து இபாதத்தில் ஈடுபடுவார்கள். குழந்தைகளை ஓத வைப்பார்கள் அல்லது ஓதி கொடுப்பார்கள். குர்ஆனினுடைய சப்தம் வீட்டுக்கு வெளியிலே கேட்டுக்கொண்டு இருக்கும். அப்படி இருந்த நிலை காலம் உண்டா இல்லையா? வீட்டு கதவுகளை நீங்கள் தாளிடுங்கள் என்கிறார்கள். காரணம் என்ன என்று அவங்களே சொல்றாங்க. அந்த நேரம்தான் உம்முஸ்ஸிபியான் அப்படின்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தானில் பல டிவிஷன் இருக்கிறானோ. ஹுபுது, ஹபாயிது, ஹன்னாஸு, எவ்வளோ பெரிய வகை. மனிதர்களில் பல வகைகள் இருக்கிற மாதிரி ஷைத்தான்லையும் பல வகையான ஷைத்தான் இருக்கிறான். தொழுகையில் குழப்புற ஷைத்தான் ஒருத்தன் இருப்பான். இந்த பாத்ரூமில் பிரச்சனை செய்கிறதுக்குண்டே ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஒரு கூட்டம் இருக்கிறான். ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க பாத்ரூமில், சீக்கிரம் வெளியில் வர மாட்டாங்க. அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். பாத்ரூம் டாய்லெட் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமாக வெளியில் வருமோ அவ்வளோ வெளியில் வந்துருங்கிறது மார்க்கம். அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், நோய்களை ஏற்படுத்தும், ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை ஏற்படுத்தும் என்கிறார்கள். நீங்கள் அதனால தான் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது பாருங்கள், எவ்வளோ கருணையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு துஆவை சொல்லித்தர்றாங்க. நீங்கள் அரபியில் ஓத தெரியலன்னு தமிழில் ஓதிக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபதி வல் ஹபாயிஸ். ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூம்குள்ளே போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. நீங்கள் இந்த துஆவை ஓதிட்டு நீங்கள் போங்கங்கிறாங்க. இதை ஓதணும். நம்ம அரபியில் தெரியலையா, தமிழில் இறைவா ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு உள்ளே போங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதில் என்ன ஏற்படும் என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் சீக்கிரம் வெளியில் வரலாங்கிறது மாத்திரமல்ல, இந்த வயிற்று கோளாறு, சிறுநீர் பிரச்சனை, இந்த மாதிரி மலச்சிக்கல் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அப்படி இருந்தால் அது சீராகும். அப்படி இல்லைன்னா அது ஏற்படாது. இருந்தால் சீராகும், இல்லை என்றால் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான துஆ. என் சமூகம் இது போன்ற மலஜல உபாதைகளில் சிக்கி சங்கடப்படக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நீங்கள் அப்படி போகும்போது கூட இந்த பிரார்த்தனை நீங்கள் ஓதிட்டு போங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்லி தர்றாங்க. அல்லா இடத்துல நீங்கள் பாதுகாப்பை தேடிட்டு நீங்கள் உள்ளே போங்க. போயிட்டு வந்த பிறகு அல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அது ஒரு துஆவை சொல்லி தர்றாங்க. ஏன்னா அது ஒரு தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அது ஒரு துஆ இருக்குது. இப்போ அந்த மலம் வெளியாகவில்லை, ஜலம் வெளியாகலைன்னு வைங்க, எவ்வளோ பெரிய சங்கடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் குடித்த அந்த பானம் வெளியில் வரல, சாப்பிட்ட உணவு வெளியில் வரலன்னா எவ்வளோ பெரிய சங்கடம். யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ உணவுகளை நாம் விரும்பி சாப்பிட்றோம், எத்தனையோ பானங்களை நாம் விரும்பி குடிக்கிறோம். ஆனால் குடித்தது வெளியாக வேண்டும்.
வெளியாகவில்லை என்றால், சாப்பிட்டது வெளியாகவில்லை என்றால் எவ்வளவு பெரிய சங்கடம், எத்தனை மருத்துவ பிரச்சனைகள், உடல் வலிகள், நோவுகள், அதற்கான செலவுகள், சிரமங்கள், அலைச்சல்கள், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்படுது இல்லையா? அதனால் அதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டான்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி செலுத்துங்கிறாங்க. ஒக்கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துகிறவங்க ரொம்ப கொஞ்சம் அப்படிங்கிறான். ரொம்ப கொஞ்சமான பேர் தான் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க, நன்றி செலுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உபகாரங்களை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை என்கிறான். எனவே எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறான். எனக்கு நான் செஞ்சிருக்கக்கூடிய நியாமத்துக்களை, உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களை நினைத்து எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துறது இல்லை. அப்படி நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான் என்னுடைய அடியார்களில் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த பாத்ரூமில் இன்னொன்னையும் சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த டாய்லெட் இருக்குது பாருங்கள், வாஷ் பேஷன் இருக்கும் பாத்ரூமுக்குள்ளே, வெளியில் இருக்கும், உள்ளே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் துப்புனா பரவாயில்லை. அந்த டாய்லெட் பேஷனில் நீங்கள் துப்பாதீங்க, மலஜல உபாதைகள் கழிக்கக்கூடிய இடங்களில் துப்பாதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய மருத்துவ ஆய்வு அது, ஒரு பெரிய மருத்துவ ஆய்வு அது. இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி மலஜல உபாதைகள் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் யாராவது துப்பினால் அவர்களுக்கு தொண்டை சம்பந்தமான, த்ரோட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இன்றைய ஆய்வு. அன்றைக்கே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்துட்டாங்க, இதை செய்யாதீங்க. எந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்திருக்கிறான் நீங்கள் பாருங்கள். இதை செய்யாதீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, ஒரு ஒரு சில பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் அவனும் சாப்பிட்றான், அந்த சகனில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அங்கிருந்து இங்கிருந்து கையை இப்படி இப்படி கொண்டு போகிறாங்க. அந்த புல்லை கொண்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, குல் பிஸ்மில்லா. முதலாவது தம்பி நீங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்க. முதல்ல பிஸ்மில்லா சொல்லுங்கள். சஹனில் வந்து உட்காந்துட்டீங்களா, அதுக்கு முன்னால் கையை கழுவணும். அதை பற்றி நிறைய சொல்கிறாங்க. கையை எப்படி கழுகணுங்கிறாங்க, 2 கையும் கழுக சொல்கிறாங்க. சாப்பிடுவதற்கு முன்பாகவும் 2 கைகளை கழுகுங்கள், சாப்பிட்ட பிறகும் 2 கைகளை கழுகுங்கள்ங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கையை தானே கழுவுறோம், அது சுன்னத்து அல்லங்கிறாங்க. அது சுன்னத்து அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது 2 கைகளையுமே நீங்கள் கழுவுங்க. 2 கைகளையும் கழுக வேண்டும், சாப்பிட முன்னும் சரி, சாப்பிட்ட பின்பும் சரி. இப்போ அந்த பிள்ளை வந்து சாப்பிட்றார். அப்படி இப்படி சாப்பிடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை நிறுத்தி குல் பிஸ்மில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொன்னனும், அடுத்தது குல் மா எலீக், உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு. அங்கே நடுவில் இருந்து அங்கேருந்து இங்கேருந்து இப்படி கையை அலசக்கூடாது. உனக்கு தட்டு இப்படி இருக்குதா, தட்டுக்கு பக்கத்தில் இருந்து இப்படி எடுத்து சாப்பிடணும், நடுவில் இருந்து எடுத்து சாப்பிடாதேங்கிறாங்க. ஏன்னா தன்சிலுர் ரஹ்மா, அதில் தன்சிலுல் பரக்கா, பரக்கத்து வந்து தட்டினுடைய நடுப்பகுதியில் இறங்குகிறது. இறுதியாக நீங்கள் சாப்பிடுங்க, அதன் நடுப்பகுதி இறுதியாக சாப்பிடுங்க. மற்றபடி ஓரத்தில் இருந்து தான் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற அந்த அழகான சாப்பிடக்கூடிய முறையை கூட நமக்கு சொல்லி தர்றாங்க. சாப்பிட்டு முடித்ததும் நீங்கள் கைகளை நல்லா சூப்புங்கிறாங்க. இப்போ ஹோட்டலில் உட்காந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாச்சு. இப்போ கையில் யார் சாப்பிட்றா, எல்லாம் ஸ்பூனால் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதுவே ஆரோக்கியம் இல்லை. அது கையால் சாப்பிடுவது தான் ஆரோக்கியம். சாப்பாட்டிலையோ ஒரு குழம்புலையோ நீங்கள் கையை விட்டுட்டிங்கன்னா அது கெட்டு போதா இல்லையா, அது கெட்டு புளிச்சு போயிடுது. அப்போ விரல்களில் புளிப்பு சக்தி இருக்கிறது. நீங்கள் கரண்டியை விட்டால் அதுக்கு சீக்கிரம் கெட்டு போகிறது இல்லை. ஆனால் கையை விட்டுட்டான், அந்த உணவில் கையை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது கெட்டு போகுது. கையை போட்டுறாதே, அகப்பையை வைத்து எடு, ஸ்பூனை வச்சு எடு நம்ம சொல்கிறோம். ஆனால் சாப்பிட்றது என்பது கையை வைத்து தான் இருக்கணும். சில பொருள்களை கையை வச்சு சாப்பிட முடியாது, வழுகி கீழே விழுந்துடும் சொல்லி தான் நம்ம எடுத்து ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றோம். ஆனால் பெரும்பாலான உணவுகள் நாம் கையை வைத்து சாப்பிடக்கூடிய பண்பாட்டில் உள்ளவர்களாக தான் இருக்கணும். நாம் இதெல்லாம் அந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்றதெல்லாம் இந்த மேலை நாட்டு கலாச்சாரம், அது நம்மக்கிட்ட வந்துருச்சு. இப்போ மேலை நாடு எப்படி இருக்கு நீங்கள் போய் பாருங்கள், நேர் மாற்றமாக மாறி வருது. அவங்கெல்லாம் கையை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் கையை வைத்து சாப்பிடுகிறார்கள். கையை வச்சு சாப்பிட்றது மாத்திரமல்ல, நமக்கு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு
கையை சூப்புறதுங்கிறது வெக்கமா இருக்கு. ஆனால் அது ஆரோக்கியம். நீங்க பீடாவும் தேவையில்லை, சோடாவும் தேவையில்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால கையை நல்ல சூப்புனா போதுமானது. உடலில் இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த உணவு அப்படியே புளித்து செமித்து அந்த என்ன செய்யும், அது முறையாக வெளியேறிடும். அது எப்படி வெளியேறணுமோ அப்படி வெளியேறும். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சமூகம் இந்த மாதிரி உணவு பிரச்சனையால் வயிற்று தொல்லைக்கு ஆளாகக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த ஒரு அற்புத அருட்கொடை அருள் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி டாய்லெட்டில் நீங்கள் உமிழாதீங்க. நீங்கள் டாய்லெட்டுக்கு போகும்போது இந்த துஆவை ஓதிட்டு போங்க. இடது காலை முதலாவது வைத்து அதற்கு பிறகு வலது கால். வெளியே வரும் பொழுது வலது காலை முதலாவது வைத்து இடது காலை. டாய்லெட்டில் போகும்போதும் கூட எப்படி போகணுங்கிற ஒரு டிசிப்ளினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர உலகத்தில் வேறு யாராவது சொல்லி தந்திருப்பாங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. பாத்ரூம் போகும்போது எந்த காலை வச்சு போனால் என்ன, அப்படி தான் நம்ம இதை பற்றி யாராவது பேசியிருப்பாங்களா? ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? நான் ஒரு அடிக்கடி இந்த மேடைகளில் நான் சொல்லுவது உண்டு. முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர் தமிழகத்தில். ரொம்ப காலத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அதில் ஈவேரா பெரியார் வந்து பேசுகிறதுக்கு வர்றார். மீலாது விழாவுக்கு அவரை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மயிலாடுதுறையில் வந்து இறங்குறார். இறங்கி அந்த முஸ்லீம்கள் ஊருக்கு என்ன செய்கிறார், ஒரு ஃபோன் பண்ணுறார், தலைவருக்கு ஃபோன் பண்ணுறார். அப்போ தான் இந்த ஃபோன்லாம் கிடையாது, எல்லாம் சுற்றுறது தானே. அந்த ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு, இந்த அப்பா எனக்கு காய்ச்சலாக இருக்குது, நான் வந்து மீலாது விழாவில் பேசுகிறேன், எனக்கு இந்த பிரியாணிலாம் வச்சிடாதீங்க, எனக்கு காய்ச்சலாக இருக்கிறதுனால எனக்கு கஞ்சியை வைங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு கஞ்சியை வைங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே கார் அனுப்புனாங்க, வந்தாங்க, பேசினாங்க. அவர் காய்ச்சல் தான் இருந்தது. எல்லாரும் மற்ற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு கஞ்சியை வச்சுருக்குது கோப்பையில். அந்த கஞ்சியை அப்படி குடிச்சிட்டு அப்படி கீழே வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அவர் பேசுகிற பேச்சு தெரியும் தானே எப்படி பேசுவாருண்டு, எந்த முட்டா பையடா இதில் மூக்கு பொடியை போட்டான் அப்படின்னு கேட்குறாரு. அவர் பேச அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சிருப்போம். எந்த முட்டா பையடா இந்த கோப்பையில் இந்த கஞ்சியில் மூக்கு பொடியை போட்டிருக்கிறான் அப்படின்ட்டு அவர் கேட்குறார். அந்த பள்ளியினுடைய இமாம் அங்கே இருக்கிறாங்க. ஐயா, யாராவது குடிக்கிற கஞ்சியில் மூக்கு பொடியை போடுவாங்களா? அதுதானே போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. யாரும் போடலை. நீங்கள் மூக்குப்பொடி போடுற ஆள் தானே? ஆமாம், நான் மூக்குப்பொடியை போடுற ஆள். நீங்கள் மூக்குப்பொடியை போட்டு மீசை இவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்கிறீங்க, பெருசாக மீசை இருக்குது, அதில் என்ன செய்யுது, மூக்குப்பொடியாக ஒட்டி இருக்குது. நீங்கள் அதை குடிக்கும்போது அந்த மீசையும் சேர்ந்து முங்குகிறது, அதுவும் சேர்ந்து குடிக்குது. அதில் இருந்த கலந்திருக்கக்கூடிய அந்த பொடியை நீங்களே என்ன செய்யுங்க, சாப்பிட்றீங்க. இதனால தான் அரபியில் இந்த மீசைக்கு என்ன பேர் தெரியுமா? ஷாரிபுன்னு தான் பேர், குடிக்கக்கூடியது அப்படின்னு அதுக்கு பேரை வச்சிருக்கான் அரபு. மீசைக்கு ஷாரிபுன்னு பேர். ஷாரிபுனால குடிக்கக்கூடியது. பெரிய மீசை தான் குடிக்குதா இல்லையா, அதில் போய் முங்குது. அப்படி தான் அழகான பேரை வச்சிருக்கிறான். அடுத்து அந்த இமாம் சொன்னாங்க, இதனால் தான் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மீசையை கத்தரியுங்கள் என்றார்கள். இந்த கோப்பையை கீழே வச்சுட்டு அவர் ஸ்டைலில் பேசினார், அதை நான் அந்த இடத்துல சொல்ல முடியாது. இந்த மீசையை பற்றி கூட அவர் சொல்லாமல் விடலையாப்பா, இதை பற்றியுமா அவங்க பேசியிருக்கிறாங்க? அவங்க பேசாத சப்ஜெக்டே எதுவும் இல்லையா? மீசையை பற்றியுமா பேசியிருக்கிறாங்க. அவர் மீசைன்னு சொல்லலை, வேறு மாதிரி சொல்கிறாரு அவருடைய ஸ்டைலில். நாம் சொல்ல வருவது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும், அவர்களினுடைய உடை நடை எதுவாக இருக்கட்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக நமக்கு விளக்கி சென்றிருக்கிறாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய கடினமான ஒன்று அல்ல. மீசையை கற்றுக்கிறது கடினமா? மீசையை கட் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு விஷயம் இல்லை. எச்சில் துப்பாமல் இருக்கிறது, டாய்லெட்டில் எச்சில் துப்பாமல் இருக்கிறது ஒரு கடினமான விஷயமா? இல்லை. நாம் எப்போது தெரிந்து கொள்கிறோமோ அப்போது நாம் ஆரோக்கியத்திற்கு உட்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இங்கே நாம் உணர்கிறோம். ஏற்கனவே நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன், ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சொத்து. அது மாதிரி ஒரு தகவலை இன்னொன்று பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை, அவங்களுடைய மஜ்லிஸ் ரொம்ப அழகாக இருக்கும்.
அது வந்து ஒரு கிண்டர் கார்டனாகவும் இருக்கும், எலிமெண்டரி ஸ்கூலாகவும் இருக்கும், ஸ்கூலாகவும் இருக்கும், ஹை ஸ்கூலாகவும் இருக்கும், ஹையர் செகண்டரியாகவும் இருக்கும், காலேஜாகவும் இருக்கும், யூனிவர்சிட்டியாகவும் இருக்கும், அதுக்கு மேலே உள்ளது இருந்தால் அதுவாகவும் இருக்கும். அப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ். நீங்கள் ரொம்ப பார்க்கலாம், நீங்கள் படித்து பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது, போதனைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது, அந்த மஸ்ஜிதுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீண்ட தகவல்கள். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் தரட்டும். அருமையான பெருமக்களே, அந்த மஜ்லிஸிலே இருக்கும்போது ஒரு வசனம் இறங்குகிறது. இந்த திருக்குரான் வசனம் இறங்கக்கூடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை மாறும். இப்போ சஹாபிகள்லாம் விளங்கிக்கிடுவாங்க, வகை வருது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க. வகை இறங்குதுன்னு சொன்னாலே போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாரும் அசைய மாட்டாங்க. ஆயத்து இறங்கியது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விரும்புகிறத நீங்கள் பிறருக்கு கொடுங்க, அப்போ தான் நீங்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தில் அந்த வசனம் இறங்குது. அந்த சபையில் சையதுனா அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அபு தஹ்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த வசனம் இறங்கியதும் பாருங்கள் சஹாபிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு, நாயகமே எனக்கு 2 தோட்டம் இருக்குது, பேரிச்சம்பழ தோட்டம் 2 தோட்டம் இருக்குது, ஒரு பெரிய தோட்டம் ஒரு சின்ன தோட்டம், 2 தோட்டம் இருக்குது, இந்த 2 தோட்டத்தையும் நான் வழங்கி விடுகிறேன், நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அது என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க, நான் வழங்கிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம தலைவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க, தலைவர்கள்ட்ட அரசியல் தலைவர்களை சொல்கிறேன், எவ்வளோதான் இருந்தாலும் தொண்டர்கள்ட்ட வாங்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க. இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க, தேர்தல் செலவு இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாம். ஆனால் அவன் வச்சிருக்கிற பணம் இருக்கே, சுபஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, கணக்கிட முடியாத செல்வத்தை அங்கே வச்சிருக்கிறான். அப்போ 2 தோட்டத்தை கொடுத்த போதும் அவங்க வாங்கிக்கிடுவாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, லா தஃபால் அபு தஹ்தா, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுங்கிறான். அப்படி கொடுத்தால் தான் நீங்கள் பிர்ராக ஆக முடியும், நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக ஆக முடியுங்கிறான். அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எனக்கு 2 தோட்டமுமே விருப்பம் தான், 2யுமே தர்றேங்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, நீ 2யும் கொடுத்துட்டு உன் பிள்ளைகள்லாம் என்ன செய்யும், அப்படி செய்யாதீங்க, நீ கொடுக்கணுமா 1 கொடுங்க, 1 நீங்கள் வச்சுக்கங்க. சரி நாயகமே, நான் 1 வச்சுக்கிறேன், ஆனால் நான் வைத்துக்கொள்வது சின்ன தோட்டத்தை தான் நான் வச்சுருப்பேன், பெரிய தோட்டத்தை நான் கொடுத்துருவேங்கிறாங்க. இந்த சஹாபிகளை எப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஆடு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த எங்களை இந்த மனிதர்களை மேய்க்க வச்சுட்டாங்க, ஒரு பெரிய ஜனாதிபதி பதவியில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி எப்படி நமக்கு தெரியும் தானே, எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையில், என்ன ஆச்சரியமான ஆட்சி அது. காந்தி சொல்லுவார், இந்தியாவில் அப்படி ஒரு அற்புதமான உமரினுடைய ஆட்சியை போன்று அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார். அவ்வளவு அழகான ஆட்சி. அப்படி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து உலகத்தையே ஆளும் வல்லமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதை சஹாபிகள் அப்படி பின்பற்றினாங்க. இப்போ பாருங்க, நீங்க விரும்பினதை மற்றவங்களுக்கு கொடுங்க என்று சொன்னதும் 2யுமே கொடுக்கிறேன் என்று வந்த பொழுது அந்த 2யும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் சரியில்லை என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 கொடுங்க என்று சொன்ன போது அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, சரி 1 கொடுக்குறேன், ஆனால் பெருசை தான் கொடுப்பேன், ஒரு சின்னதை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. எத்தகைய ஒரு பக்குவத்தை இந்த சஹாபிகளுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க, உடனே அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த செய்தியை தன்னுடைய மனைவியிடம் சொல்வதற்கு, மக்களிடம் சொல்வதற்கு போகிறாங்க. அங்கே வீட்டில் மனைவி மக்கள் இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியும், இவங்க உடனே தோட்டத்துக்கு தான் போயிருப்பாங்க, நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க நேராக எங்கே போகிறாங்க, பெரிய தோட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ தர்மம் செய்து விட்ட தோட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த தோட்டம் அவங்களுக்கு சொந்தமானது இல்லை. அங்கே போனால் அங்கே தான் மனைவி மக்கள் இருக்கிறாங்க. அதில் அவங்க ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நேராக வந்து ஒரு விரலை விட்டு அந்த
பழத்தை எடுத்து கீழே போடுறாங்க. இதை பார்த்து அவங்களுடைய மனைவி உம்மு தஹதாக கேட்குறாங்க, என்ன அபு தஹதா இப்படி நடக்கிறீங்க? நம்ம புள்ள நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுது, நீங்கள் ஒரு நாள் அப்படி செஞ்சது இல்லையே, வாயில் இருக்கக்கூடிய பழத்தை எடுத்து நீங்கள் கீழே போடுறீங்கும் போது இந்த தோட்டம் நமக்குரியது இல்லை. இப்போ என்ன ஆச்சு? இப்படி வசனம் இறங்கியது. இந்த தோட்டத்தை நான் தர்மம் செஞ்சுட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிட்டேன், ஏழைகளுக்காக கொடுத்தாச்சு. அப்போ அந்த மனைவி, சரி கொடுத்தது கொடுத்தீங்க, அந்த சின்னதை கொடுத்துருக்கலாமில்ல, பெருசாக கொடுத்து அப்படிலாம் கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க? அஹ்சன் தையா அபத் தஹதா, ரொம்ப அருமையாக செஞ்சீங்க. அந்த பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், அப்படி பண்பாளர்களாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, விருப்பமானவர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் அந்த சஹாபியத்து பெண்களும் ஆண்களும். சரி, சஹாபாக்களில் ஆண்களும் பெண்களும் அப்படி உருவாக்கப்பட்டு தங்கங்களாக மிளிர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாபெரும் அருட்கொடை என்பதை எல்லா நேரத்திலும் நீங்கள் பார்க்கலாம். ஹிஜ்ரி 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டு திருப்பி என்ன செய்கிறாங்க? மக்காவை கைப்பற்றுறாங்க. இந்த ரமலானுடைய காலத்தில் தான், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய காலத்தில் மக்காவை கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றிய போது பல பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாத்துக்கு வரல. அது வரைக்கும் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்தே பேசிக் கொண்டு இருந்தவர்கள் தான் அபூ குஹாஃபா, சித்திக் நாயகத்தினுடைய தந்தை. ரொம்ப குறைச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அபூ குஹாஃபாவை தன்னுடைய தந்தையை அழைச்சிட்டு வர்றாங்க. தந்தையை அழைச்சிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உட்கார வைக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக வந்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அபா பக்கர், என்ன காரியம் செஞ்சீங்க நீங்கள்? இவ்வளோ பெரிய மனுஷன், கண் பார்வை போயிடுச்சு, கண் பார்வை இல்லை, நல்ல தளர்ந்து போயிட்டாங்க, பெரிய வயசு, தளர்ந்து போய் நடக்க முடியாமல் ஒரு மனுஷனை நீங்கள் இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வரணுமா? நீங்கள் சொல்லியிருந்தால் நான் களிமா சொல்லி கொடுத்துருப்பேனே, அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் நான் இணைத்திருப்பேனே, நீங்கள் எதற்காக இவ்வளவு சிரமப்படுத்தினீர்கள் அந்த பெரியவரை என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே, அவர்தான் உங்களை தேடி வருவதற்கு பொருத்தமானவர். அவங்க தான் தீனை தேடி வரணும், இல்லை, அது உங்களை தேடி வருது, அவர் தான் வரணும் என்று சொன்னாங்க. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதும் அபூ குஹாஃபா அவங்க அப்படியே கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ காலத்தை நாம் வீணடித்திருக்கிறோம். என் பிள்ளை முந்திட்டாரே இஸ்லாத்தில், என் பிள்ளை சித்திக்னா ஆரம்பத்திலே வந்துட்டாங்கல்ல, என் பிள்ளை முந்திட்டாரே, இவ்வளவு காலம் நாம் வீணடித்து விட்டோமே, இவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதரை, இவ்வளவு ஒரு சிறந்த மனிதரை நாம் புறக்கணித்து என்னவெல்லாம் பேசியிருக்கிறோம் என்று கண்ணீர் வடித்த வரலாறு ஏடுகள் பேசும். அருமையான பெருமக்களே, ஒரு பெரியவர் சங்கடப்படக்கூடாது என்பதிலும் கூட கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுங்கருத்துமாக இருந்தார்கள். அடுத்த ஒரு போதனையை பாருங்கள். இது எல்லாம் நமக்கு பலருக்கும் தேவையானதாக இருக்கும். நீங்கள் ஒரு யாபுனை, ஒரு பையனை பார்த்து, ஒரு இளைஞரை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ரொம்ப தூங்காதீங்க, தத்துருக்குல் இன்சான ஃபக்கீரா, அதிகமாக நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, தூங்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்குது. இப்போ இன்றைய கால அளவில் மருத்துவர்கள் சொல்லுவாங்க 8 மணி நேரம். குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப நேரம், 22 மணி நேரம் தூங்கணும். பச்சை பிள்ளைகளாக இருந்தால் 22 மணி நேரம். அப்படி காலம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 8 மணி நேரம். சில அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது 6 மணி நேரங்கிறாங்க. 4ல் ஒரு பங்கு 6 மணி நேரம், சில பேர் 3ல் ஒரு பங்கு 8 மணி நேரம். எந்த அறிஞர்களும் 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும்னு சொல்லலை. இந்த மருத்துவ ஆய்வாளர்களை சொல்கிறேன். இன்றைய காலத்தில் நீங்கள் வேணால் கூகுளில் போய் தேடி பாருங்கள். 8 மணி நேரத்துக்கு மேலால் தூங்குவதை விரும்பவில்லை மருத்துவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக தூங்காதீங்க, நீங்கள் அதிகமாக தூங்கினால் அது உங்களை தத்துருக்குல் இன்சான ஃபக்கீரா, அது உங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தும் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த சமூகத்தை அப்படி ஒரு தாய் அரவணைக்கிற மாதிரி, ஒரு பிள்ளை அரவணைக்கிற மாதிரி, அதைவிட அதிகமாக அரவணைத்து
இந்த சமூகத்தை கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள். இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. இந்த ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கேள்வியை தான் எழுப்புவாங்க. நல்லா பாருங்கள் நீங்கள் ஹதீதுகளை. ஒரு ஜனாசா பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டா ஒரே ஒரு கேள்வி எழுப்புவாங்க. இவர் தொழுதாரா? அப்படி ஒரு கேள்வி கிடையாது. ஜகாத்து கொடுத்தாரா? அப்படி ஒரு கேள்வி கிடையாது. நோன்பு வச்சாரா? அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஹல் அலைஹி தைனுன், இவர் கடனாளியான்னு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தூர நோக்கத்தோடு இதை பார்க்கணும். தூரமாக நீ சிந்திச்சு பாருங்கள். தனியாக உட்காந்து நீங்கள் யோசிங்க. ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஒரு ஜனாசா வருது. நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜனாசா வருது. ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு தைன் இருக்கிறதா, கடன் இருக்கிறதா? ஆமாம் நாயகமே. இல்லை, கடன் இல்லை. ஃபஸல்லாலே, தொழு வச்சுட்டாங்க. இன்னொரு ஜனாசா வருது. இவருக்கு கடன் இருக்கா? ஆமாம் கடன் இருக்குது. அந்த கடனை அடைத்து செல்வதற்கான வழிவகை செய்திருக்கிறாரா? அவர்கிட்ட இருக்கா? இருக்கு. தொழு வச்சாங்க. அதை கொடுத்துருங்க, அந்த கடனை முடிங்க. மூணாவது ஒரு ஜனாசா. அல்ல அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கா? ஆமாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வசதி ஏதாவது வச்சிருக்கிறாரா? இல்லை நாயகமே. சல்லு அலா சாஹிபிக்கும், அப்படின்னா நீங்கள் தொலை வைங்க, நான் தொலை வைக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்கணும். இந்த தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதை இஸ்லாம் விரும்பலை. நான் அந்த கடன் சம்பந்தமாக, கடன், வியாபாரம், வட்டி, இது சம்பந்தமாகவே ஒரு தலைப்பில் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அது இன்றைய காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அது நான் அதை பேச இருக்கிறேன். நான் இதை இங்கே சொல்ல வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய எவ்வளோ பெரிய அருளாளருங்கிறத காட்டுறதுக்கு தான். எவ்வளோ பெரிய அருட்கொடை என்பதை காட்டுவதற்காக. நீங்கள் வேணால் தொலை வச்சுக்கோங்க, நான் இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேங்கிறேன். சல்லு அலா சாஹிபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கடுமையாக நடக்கிறதே இல்லை உம்மத்துக்கள்கிட்ட. எங்கேயா நீங்கள் கடுமையாக நடக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் தொலை வைப்பாங்க. தொலை வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக அவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாங்க. ஒரு கடனாளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொலை வைங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ஆனா அவுலா பி குல்லி மோமின், நான் ஒவ்வொரு மோமினுக்கும் ரொம்ப மேலானவன், நான் ரொம்ப நெருக்கமானவன். மின் நஃப்ஸிஹி, எந்த அளவுக்கு தெரியுமா? நான் பேணுதலாக இருக்கிறேன் என்னுடைய உம்மத்தில். என்னுடைய மோமின்களோட நான் எவ்வளோ நெருக்கமாக இருக்கேன்னு தெரியுமா? இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு என்னுடைய உயிர் பெருசு தானே, உங்களுக்கு உங்களுடைய உயிர் பெருசு. இப்போ நாம் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். பகையில் பணம் இருக்குது, அல்லது முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, விலை உயர்ந்த பொருள் இருக்குது. ஒரு திருடன் என்ன செய்யறான்? துப்பாக்கியை காட்டியோ இல்லை கத்தியை காட்டியோ அப்படின்னு நிற்கிறான். உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தப்பா இதை வேணுமானா வச்சுக்க, என்னை விட்டுருன்னு சொல்லுவோமா இல்லையா? எவ்வளவு கோடி பணமாக இருந்தாலும் அதை விட நமக்கு பெரியது நம்முடைய உயிர் தான் என்பது அந்த இடத்துல தெரியும். கொடுத்துட்டு போயிடுவோம். வேற வழி இல்லை அப்படின்னா, நீ எடுத்துக்க, என்னை விட்டுருப்பா, எனக்கு என்ன கொன்னுடாதே அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இது எல்லாருக்குமே உள்ளது. அதுதான் சரி, அது தப்பில்லை. ஆனால் இந்த உயிர் தான் நமக்கு மேலானது என்று சொன்னால், அதை விடவும் அந்த மூமினுக்கு நான் நெருக்கமானவனாக, மேலானவன் அவனை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அதை விட நெருக்கமானவனாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, ஃபமன் தரக்க தைனன் ஃபலைய கலாஉஹு, யாருக்காவது கடன் இருக்குமேயானால் அந்த கடனை நிறைவேற்றி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கொடுக்குறேன். இப்படி சொன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க? சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களினுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைங்க அப்படிங்கிறாங்க. யாராவது கடனாளியா இருந்தா அந்த கடனை நான் கொடுக்கிறேங்கிறாங்க. ஃபாலிய தைனு, நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. இப்போ இதுதான் ஹதீதை நமக்கு பார்க்க வேண்டிய வியூ ஒன்று இருக்குது. நிறைய பேர் ஹதீதில் அப்படி வந்திருக்குது, இப்படி வந்திருக்குன்னு பேசிட்டு போயிடுறாங்கல்ல. அப்படி இல்லை. அதுக்குன்னு ஒரு உசூல் இருக்குது. நீ ஹதீதை பார்க்குறீங்களா, ஆயத்தை பார்க்குறீங்களா, அதற்கென்று ஒரு உசூல் இருக்கிறது. நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குரானை தர்ஜமா தர்ஜமாவில் அப்படி இருக்குது, அப்படிலாம் ஒரு முடிவு வர முடியாது. குரானுங்கிறது ஒரு பெரிய கடல். அது
குர்ஆனை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பேசுவோம். அப்போ தெரியும் அது குர்ஆன்டா என்ன அப்படிங்கிறத. குர்ஆன் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடியது, எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது, எல்லா இனத்துக்கும் பொருந்தக்கூடியது, யாராக இருந்தாலும் பொருந்தி போகக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை அப்படி பார்த்துட்டு இதான் முடிவு அப்படின்லாம் பேசுகிறங்கிறது எவ்வளோ மடமை அது. அருமையான பெருமக்களே, இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். குர்ஆனில் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விட்டான். அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். காத்திருப்பு காலம் தமிழில் எவ்வளவு காலம் இத்தா இருக்கணும்? கணவன் இறந்துட்டா 4 மாதம் 10 நாள், அர்பாத் அஷ்ஹுரின் வாஷரா அப்படி குர்ஆன் சொல்லுது. ஆனால் இங்கே விவாகரத்து டிவோர்ஸ் பண்ணினால் அந்த பெண் 3 குரூகள் இருக்கணும். சலாசத்து குரு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. 3 குரூகள் அவள் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லுது. இப்போ குருனா என்னன்னு தெரியணுமா இல்லையா? குருனா என்ன அப்படி நம்ம இதை எதில் போய் பார்ப்போம்? லாங்குவேஜில் தான் அந்த வேர்டை நம்ம பார்க்கணும், தேடணும். இந்த லாங்குவேஜில் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, குருன்னு சொன்னால் மென்சஸ் ஹைல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, குரு என்று சொன்னால் மென்சஸ் இல்லாமல் துப்புரவாக தூய்மையாக இருக்கிறது. ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் மீனிங்ஸ், நேர் எதிரானது. ஒன்று தூய்மையாக இருப்பது, இன்னொன்று மென்சஸோடு இருப்பது. இதை எதை எடுத்துக்கிறது? இதை எதை எடுத்துக்கிறது? அப்போ இது ஆய்வு தேவையா இல்லையா? இதற்கான ஆய்வுகள் தேவை. இது சம்பந்தமான ஹதீதுகள் என்ன வருது அப்படிங்கிறத இமாம்கள் ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஆயத்து சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்களா? சஹாபிகள் பேசியிருக்கிறாங்களா? கேள்விகள் கேட்டிருக்கிறாங்களா? சஹாபியத்து பெண்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? டிவோர்ஸ் பண்ணப்பட்ட பொழுது அந்த பெண்கள் நடந்து கொண்ட முறைகள் என்ன? அவங்களுடைய காத்திருப்பு காலத்தை அவர்கள் எப்படி கழித்தார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்கிறாங்க? சட்டத்தை ஏற்றாங்க. இதுதான் குர்ஆன். நான் அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் விளங்கப்படுத்துவோம். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது, நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது. அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் இங்கே பாருங்கள், இந்த ஹதீது 2 விதமாக இருக்குது. ஹதீது 2 விதமாக இருக்குது. யாருக்கு கடன் இருக்கா அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்கிட்ட வாங்க நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் கடனாளியா அவருக்கு நீங்களே தொலை வைக்கங்கிறாங்க. என்ன அப்படின்னா இதனுடைய அடிப்படை என்ன? கடன் வாங்காதீங்க, ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால் மட்டும் வாங்குங்கள். சும்மா நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு தேவையானது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இருக்குது, நான் வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை, என்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கான வசதி வாய்ப்புகளே அல்லாஹ் எனக்கு வழங்கிட்டான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன், தப்பில்லை. அதற்காக போய் நீ கடன் வாங்காதே என்கிறது மார்க்கம். நீ ஏன் கடனாளியாக ஆகிறாய்? கடன் வாங்காதே, வாங்குவது நல்ல விஷயம் அல்ல என்கிறார்கள். நீ தன்னிறைவு பெற்றிருக்கிறாயா? அல்ஹம்துலில்லாஹ், அதிலேயே நீ தேடு, அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வான். நீ கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யாதே. ஆனால் உனக்கு வாழ்க்கை நடத்த முடியல, உணவில்லை, மருத்துவத்திற்கு பணம் தேவைப்படுது, கடன் வாங்கு, அதிலே ஆதரிக்கிறது. ஆக பொதுவாகவே கடனை விரும்பவில்லை, கடன் கொடுப்பதை ஆதரிக்கிறது. கொடுங்கிறது கடன். அது சம்பந்தமாக நாம் அந்த பிஸ்னஸ் சம்பந்தமாக நம்ம பேசும்பொழுது அதில் நம்ம விவரமாக பேசுவோம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்குவதை எச்சரிக்கும் விதமாகத்தான் இப்படி பேசினாங்க. யாரும் கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன் அப்படின்றது போது கதாதா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, அபு கதாதா யா ரசூலல்லாஹ் அலைய தைனுஹு, அந்த கடனினுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கிற நாயகமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த சஹாபிகள் இப்படி கடனை ஏற்றுக்கிடணும், அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வரணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, கடனில் சிக்கிக்கிட்டாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருக்கிறான், நமக்கு தேவையை விட அதிகமாக இருக்கிறது என்று வரும்பொழுது நீ கொடுங்கிறது மார்க்கம். உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய நண்பனை, உன்னுடைய உறவை நீ கடனாளியாக ஆக்கிவிடாதே. ஏன்னா கடன் கொடுக்கும் வரை அவர் ஒரு கைதியாகவே கபூரில் இருப்பார். இது மாதிரி ஹதீதுகள் நிறைய இருக்கு. ஷஹீதுடைய அந்தஸ்துங்கிறது ஒரு நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சிறப்பு. அது ஷஹீதுடைய அந்தஸ்து என்பது நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ஷஹீதுகளும் கூட
அவங்களுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது, கடனை தவிர என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த சமூகம் கடனாளியாக மரணித்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து, அப்படி ஒரு வேலை கடனாளியாக இருந்து அவரால் அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் இந்த சமூகம் வசதி படைத்தவர்கள் அதிலே ஈடுபட்டு அவருடைய கடனை நிவர்த்தி செய்ய வேண்டியது கடமை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நட்போடு இருந்தோம், ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு, ஆனால் காசை கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டான் மனுஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்வேன். எந்த மாதிரி ஒரு பண்பை நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் முதல்ல அங்கே போகிறீங்க, திருச்சி போகிறீங்க, அங்கே போகிறீங்க, சிதம்பரம், மெட்ராஸு, அங்கங்கே போகிறீங்கன்னு வைங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பாருங்கள், மிஸ்கீன்கள் இருப்பாங்க, ஏழைகள், பிற மதத்தை சார்ந்த எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க. அவங்க முஸ்லீம்கள் என்று பார்த்து விட்டால், முஸ்லீம்கள்ட்ட பார்த்துட்டா நேரம் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பஸ்ஸில் நீங்கள் இருந்தால் அவங்க யார்கிட்ட போகிறாங்களோ இல்லையோ முஸ்லீம்கள்ட்ட வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் அவதானித்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன் தெரியுமா? முஸ்லீம்கள் தர்மம் செய்யக்கூடியவர்கள். அந்த பண்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இந்த பண்பை ஏற்படுத்தி தந்தது அவர்கள் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பெரும்பாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. முஸ்லீம்களிடம் போனால் நமக்கு ஏதாவது கிடைக்கும். எனவே எப்போ நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபா காசை காயினை வச்சுக்கணும். என்ன போக போகிறோம்? ஒரு 50 ரூபா செலவழிக்கலாமா? ஒரு 50 ரூபா ஒரு கேடி கூட வராது. நீங்கள் ஒரு 50 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுங்க. ஒரு பிரயாணத்தில் போனால் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கென்ற வையுங்கள். முஸ்லீம்களினுடைய அந்த கௌரவத்தை கண்ணியத்தை காப்பதற்காக நீங்கள் சதக்கா கொடுக்கணும் கூட நினைக்க தேவையில்லை. அந்த முஸ்லீம்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் ஒரு அந்த கொஞ்சம் கையில் காசை வச்சுக்கிடணும். அப்படி ஒரு நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது ஏற்படுத்திட்டாங்க. ஜக்காத் நம்ம கொடுக்குற மாதிரி கணக்கு பார்த்து வேறு யாராவது கொடுக்குறாங்களா? கொடுக்காதவங்க இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் கொடுக்கப்படுதா இல்லையா? ஜக்காத்து கொடுக்கணும்னு கணக்கு பார்க்குறாங்களா இல்லையா? உலமாக்கள்கிட்ட வந்து நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறாங்களா இல்லையா? அருமையான பெருமக்களே, சொல்லுவதற்கான செய்திகள் நிறைய இருக்கிறது. நேரம் நிறைவேற்றிவிட்டது. நான் நிறைவுக்கு வருகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான அருட்கொடை, ஆச்சரியமான அருட்கொடை. ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு நிலைகளிலேயும் இந்த உம்மத்து துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள். அல்லாஹுவிடத்திலே நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது எனது உம்மத்து சிக்கிவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தவர்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த போதனைகளை நாம் சிரமேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயபூர்வமாக நேசித்து அவர்களுடைய போதனைகளை வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.